ஏகப்பட்ட பிரச்சனை பண்றான் சார். வண்டி கேட்டாரு, சரி, அவருக்கு என்ன வயசு ஆகுது? சின்ன வயசு. அவரு வண்டி கேட்டாரு, லைசன்ஸ் இருக்கா கேளுங்க. லைசன்ஸ் கிடையாது. வண்டி கேட்டு தான் அவங்க அம்மா வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. 2,80,000 வண்டி கேட்கறாரு. எத்தனை வயசு ஆகுது? 18 வயசு ஆகுது. சரி, லைசன்ஸ் இருக்கா? அந்த லைசன்ஸ் கிடையாது. வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த வண்டியை ஒழுங்கா வச்சிருக்காரு கேளுங்க. என்னாச்சு போல? அந்த வண்டி சின்ன பின்னமா ஆச்சுப்போ. பைக் என்னாச்சுப்பா? ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி. இது என்ன சார் இது நியாயம்? அது யார் காசு போட்டு வாங்கி தருவாங்க? யார் எத்தனை நாசம் பண்ணுவாங்க? 10th எக்ஸாம் அந்த பப்ளிக் எழுதும்போது எனக்கு பைக் இருந்தாதான் நான் ஸ்கூலுக்கே போவோம் அப்படின்னு சொன்னாரு. அது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு அப்பவும் கோவப்பட்டாரு. இதுக்கெல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான், கோபப்படாம என்ன சார் பண்ணுவாங்க? நீ கொடுக்குற செல்லம் தான். அது வண்டி அப்பவும் கேட்டாரு, வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு பையன் 10th எக்ஸாம் எழுத போது பைக் இருந்தா தான் எழுத போவேன்னா நீங்க சேர்ந்து கண்டிச்சிருக்கணும் தானே. நீங்க செல்லம் கொடுத்து பைக் வாங்கி கொடுன்னு உங்க கணவர் நிர்பந்திக்கல, என்ன நியாயம்? என் பொண்ணுக்கு இது வரைக்கும் நான் ₹1 செலவு பண்ணது கிடையாது. இது வரைக்கும் என் பொண்ணு தான் எனக்கு பார்த்துருக்கா. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா, என் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா, என் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா. நீ என்ன பண்ணிருக்க? அப்பானை மதிச்சிருக்கியா? இது வரைக்கும் மதிக்க கத்துக்குங்க ஃபர்ஸ்ட் அப்பாவை. அவரோட ஹேர் ஸ்டைல பாருங்க. நீ எப்படி இருக்கணும்? படிக்கிற பையன் எவ்வளவு டீசெண்டா இருக்கணும். சரி, இப்ப நான் நினைக்கிறேன் 18 வயசு கூட உங்க இப்பதான் இருக்கு, லைசன்ஸ் கிடையாது. எந்த வகையில பைக் கேக்குறீங்க நீங்க? சரி, இப்போதான் சார் நான் கேட்டேன் பைக். அது அப்போ இல்லப்பா, பைக் கேட்கறதுக்கு நமக்கு அதுக்கு தகுதி வேணும்ல. லைசன்ஸே இல்லையே நம்மகிட்ட. தகுதி இல்லாம எப்படி பைக் கேக்குறீங்க? அந்த வண்டி மேல எத்தனை கேஸ் இருக்கு? கொடுங்க, மைக் கொடுங்க. ஒரு 11,000 பாருங்க சார். 11,000 ஃபைனா? என்ன பண்ணீங்க வண்டி வச்சு? சார் நான் எடுத்துட்டு போய் மாட்டல சார். ஃபுல்லா கூட இருக்கிற பசங்க. யார் மேல ஃபைன் விழுவும்? யார் காசு கட்டுறது? அதை யார் மேல ஃபைன் விழுவும்? நாளைக்கு நீங்க வந்து நான் ஓட்டலைன்னா சொல்லுங்க, ஃபைன் யார் பேர்ல விழுவும்? அப்ப அம்மா கொடுக்குற செல்லத்துல இவ்வளவு ஆட்டாடுற நான் கண்டிக்கிறது தவறா? கரெக்ட். நான் வந்து கெட்ட வழியில போயிடக்கூடாது. நானும் அந்த மாதிரி இருந்து வந்துவேன். என்ன மாதிரி என் புள்ள ஆயிடக்கூடாது. நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணி அந்த மாதிரி வந்திருக்கிறேன். என்ன மாதிரி என் புள்ள ஆயிடக்கூடாது. திருந்து கரெக்ட் ஆயிரு. என்ன மாதிரி இருக்காத. அதுக்கு தான் பார்த்து பார்த்து வளர்க்குறோம். அப்பாவோட வார்த்தையில உண்மையில நாளைக்கு வேற ஒரு வீட்டுக்கு போருவேன். நான் கடைசி வரைக்கும் நீ தானே எங்க கூட இருக்க போற. அப்பாவோட வார்த்தையில உண்மையில ஒரு வழி இருக்கு. ஆனா இவ்வளவு ஃபைன் வருதுங்கிறது SMS லெவல தெரிஞ்சும் நீங்க உங்க பையனை கண்டிக்காம விட்டீங்கன்னா கெடுக்குது அவங்க அப்பா இல்ல, நீங்க தான். அப்படிலாம் இல்ல சார். அவன் வீட்டுக்கு ஒரே பையன், 2 பொண்ணு இருக்கிறதுனால ஒரே பையன்றதுனால அவன் கேட்டதெல்லாம் நான் அவர் பண்ணது, அவர் அன்னைக்கு என் பொண்ணுன்னு பார்த்து பண்ணது தப்புனா இன்னைக்கு நீங்க என் பையன்னு பார்த்து பண்றது அதை விட தப்பு. தம்பி, எனக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நான் உனக்கு நடந்ததுக்கு எனக்கு வருத்தப்படுறேன். ஆனா இப்போ உங்க அப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்கு, வழி இருக்கு. இப்பவும் நீ மாறலன்னா சின்ன வயசுல உங்க அப்பா உனக்கு பண்ணாங்கல்ல, அதை விட பெரிய வழியை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். சார் கரெக்டா தான் சார் இருக்கேன். இப்ப அவ்வளவா கரெக்டா தான் சரி.